தலைவர் விஜய் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துக்கும் இடையில பெரிய மனக்கசப்பு இருக்குன்னு பனையூர் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதோடைய காரணம் என்ன? சீமான் அவர்கள் பேய விவாகரத்து பண்ணிட்டு பிசாச திருமணம் பண்ணிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதுல யார அவரு பேய் பிசாசு சொல்றாரு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். இது போன்ற இன்றைக்கு நடந்த அரசியல் தகவல்களை இந்த தொகுப்புல பார்க்கலாம். வெல்கம் டு தி கிரே. இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வலதுகரமா செயல்பட்டுட்டு வராரு புசி ஆனந்த் அவர்கள். விஜய் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னா புசி ஆனந்த தாண்டிதான் போய் சந்திக்கணும்ன்ற நிலைமை தாவேகாவுல இப்ப வரைக்கும் இருக்கு. விஜய் அவர்களுடைய பேனர்கள்ல கண்டிப்பா புசி ஆனந்தோடைய புகைப்படமும் இருக்கிற அளவுக்கு தாவேகாவை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காராம் புசி ஆனந்த் அவர்கள். அதே சமயம் புசி ஆனந்த் மேல நிறைய புகார்களும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்ற நிர்வாகியா இருந்தவரு அதுக்கப்புறம் மக்கள் பணியை செய்ய ஆரம்பிச்சாரு. இப்ப தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் பொறுப்புல புசி ஆனந்த் அவர்கள் இருக்காரு. விஜய் அவர்களுக்கு பக்க பலமா புசி ஆனந்த் இருந்தாரு அப்படின்னு பேசப்பட்டதெல்லாம் போய் இப்ப நிர்வாகிகளுக்கும் புசி ஆனந்துக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அவர் நிர்வாகிகளை ரொம்ப கடுமையா பேசுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல வைக்கப்படுது. இதுல எதுக்காக விஜய் அவர்கள் புசி ஆனந்த கடுமையா பேசினாரு, புசி ஆனந்த் மேல அவருக்கு இருக்கிற கோபம் என்ன அப்படின்னு பார்த்தா, சில நாட்களுக்கு முன்னாடிதான் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு பூத் கமிட்டி எல்லாம் எல்லாரும் சரியான முறையில நியமிக்கணும், எந்த ஒரு குளறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலை விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, கட்டளையாவே போட்டிருந்தாரு. அந்த விதத்துல 68,000 பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிக்கிற பணியை தாவேகா ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்டை தான் புசி ஆனந்த் அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட கொடுத்திருக்காரு. புசி ஆனந்துக்கு இந்த ரிப்போர்ட்டை யார் கொடுத்தது அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பூத் கமிட்டியை நியமிச்சிருக்காங்க நிர்வாகிகளை அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை புசி ஆனந்த் கிட்ட மாவட்ட செயலாளர்கள் கொடுத்திருக்காங்க. இத புசி ஆனந்த் எதுவுமே திருப்பி பார்க்காம ஆராயாம அதை அப்படியே கொண்டு போய் விஜய் அவர்கள்ட்ட கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனே விஜய் அவர்களுக்கு போட்டு காட்டி இந்த பூத் கமிட்டி நிர்வாகி நியமித்ததுல 20,000 ஏஜென்ட்டுகள் போலியானது அப்படின்னு சொல்லி நிரூபணமா காட்டியிருக்காரு. இதனால ரொம்பவே டென்ஷனான விஜய் அவர்கள் புசி ஆனந்த கூப்பிட்டு பேசியிருக்காரு. ரொம்ப கடுமையாவே பேசியிருக்காரு. உங்களை நம்பிதானே ஒரு பொறுப்பை கொடுத்தோம், இப்படி ஒரு வேலையை பண்ணா அது எப்படி சரியாகும் அப்படின்னு சரமாரியா பல கேள்விகளை கேட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு அதிருப்தி தான் விஜய் அவர்களுக்கும் புசி ஆனந்துக்கு இடையில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் புசி ஆனந்த் மேல கட்சி நிர்வாகிகளுக்கு இடையில நிறைய மனக்கசப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் கடுமையாவே பேசுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்படுது. அதே சமயம் இப்ப மாவட்ட செயலாளர்கள் கிட்ட போய் அவர் அழுதுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களை நம்பிதானே நான் ரிப்போர்ட்டை போய் கொடுத்தேன், ஏன் இப்படி என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி அவரு அந்த நிர்வாகிகள் கிட்ட கண்ணீர் விட்டாரு அப்படின்ற ஒரு தகவலையும் பனையூர் வட்டாரங்கள் சொல்றாங்க. இதே மாதிரியான புகார்கள் புசி ஆனந்த் மேல நீண்டுட்டு போனா விஜய் அவர்களுக்கு தர்ம சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். அதனால அவரு நிறைய பொறுப்புகளை புசி ஆனந்த் கிட்ட கொடுக்கறத தவிர்ப்பாரு அப்படின்ற ஒரு தகவலும் பரவலா பேசப்பட்டுட்டு வருது. இதுக்கப்புறமாவது புசி ஆனந்த் அவர்கள் விஜய் அவர்களோட குட் புக்ல இடம் பெறுவாரா இல்லனா தன்னுடைய தவறுகளை மாத்திக்க முயற்சி பண்ணுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் புசி ஆனந்த் மேல விஜய் அவர்கள் வைக்கிற ஒரு பார்வையா பார்க்கப்படுது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கிற கட்சி நிர்வாகிகள் சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கோவையில மண்டல பூத் கமிட்டி கூட்டம் நடந்தது. ஆனா அதுல நிறைய குளறுபடி நடந்ததுனால விஜய் அவர்கள் முன்பு என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாருன்னா மண்டலமா போய் இந்த பூத் கமிட்டியை நடத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா கோவையில நடந்த இந்த குளறுபடியால மாவட்ட வாரியா போகலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. இப்படி தாவேகா கட்சிக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கு அப்படின்றதும் சொல்லப்படுது. இதனால தாவேகா உள்கட்டமைப்பை சரியா வகுக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை விஜய் அவர்கள் மேல வைக்கப்படுது. அதனால விஜய் அவர்கள் கூடிய விரைவில் கட்சிக்குள்ள நடக்கிற முரண்பாடுகள் எல்லாம் தீர்த்துட்டு மதுரை மாநாட சிறப்பா நடத்துவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இங்க முன்வைக்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி அந்த மாநாடு சிறப்பா நடந்துட்டாதான் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்னு அரசியல் வட்டாரங்களும் சொல்ற ஒரு கருத்தா பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் நடக்க, சீமான் அவர்கள் கிட்ட விஜய் பத்தி ஒரு கேள்வி கேட்டப்ப அவர் அதிமுக திமுக எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப கடுமையாவே பேசியிருக்காரு அவருடைய பாணியில. அது என்ன சொல்றாரு அப்படின்னா,
தமிழ்நாட்டு மக்கள் பிசாசு விவாகரத்து பண்ணிட்டு பேய திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது திமுக வேணனா அதிமுக, அதிமுக வேணனா திமுக, ஆனா ரெண்டும் பேய் பிசாசு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்ப விஜய் அவர்கள் எந்த கருத்தை வச்சு முன்னாடி வராரு? அவருக்கு திரை உலக பிரகாசம் நல்லாவே இருக்கு, அதனாலதான் நீங்க அவர் முகத்தை காட்டி டிஆர்பி எல்லாம் ஏத்துறீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா அவர் எந்த கருத்தை முன் வச்சு வராரு? அவரும் அண்ணாவுடைய கொள்கையை முன் வச்சுதான் திமுகவை வீழ்த்துவேன் வராரு. ஆனா ஆல்ரெடி அதிமுக அண்ணாவுடைய கொள்கையை தானே பின்பற்றாங்க. அப்ப என்ன மாற்றம் நடக்கும்? அதிமுகவும் அண்ணாவுடைய கொள்கையை பின்பற்றி தான் திமுகவை வீழ்த்தணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்க விஜய் அவர்களும் அண்ணாவுடைய கொள்கையை முன்னிறுத்தி வீழ்த்துவேன்னு சொன்னா இதுல என்ன மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் முன் வச்சிருக்காரு. மக்கள் நீதி மய்யம் கட்சி வந்தப்ப அதிமுக திமுக மக்கள் நீதி மய்யம் சொல்லி பேசிட்டு இருந்தீங்க. அமமுகவை கூட தேர்தல் லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டீங்க. ஆனா என்ன ஒரு அரைமுக கூட சேர்க்கல அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்திருக்காரு. இப்ப வரைக்கும் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மற்றவையில தான் வருது அப்படின்னு அவருடைய மனக்குமுறல செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். இது ஒரு புறம் இருக்க, ராமதாஸ் அவர்கள் மறுபடியும் சைபர் கிரைம்ல ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அது என்ன புகாருன்னா, என் வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒட்டு கேட்கிற கருவி இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாரு ராமதாஸ் அவர்கள். அது முடிந்து அன்புமணி அவர்கள் தான் அதை வச்சாருன்னு இன்னொரு பரபரப்பை கிளப்பினாரு. அந்த பரபரப்பே இன்னும் ஃபுல்லா பேசி முடிக்காத நிலையில என் வீட்டுல இருக்கிற சிசிடிவியும் போனையும் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சைபர் கிரைம்ல ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கான விசாரணையும் துரிதமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டு கேட்கிற கருவி வச்சது அன்புமணி தான் அப்படின்னு இதுவரைக்கும் சைபர் கிரைம்ல இருந்து எந்த ஒரு ஆதாரமும் வெளியிடல. அதுக்குள்ளேயே மறுபடியும் சிசிடிவி ஹேக் பண்ணிட்டாங்க, செல்போனை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு புகார் கொடுத்திருக்காரு ராமதாஸ் அவர்கள். இதுவும் அன்புமணி தான் வச்சிருப்பாரு அப்படின்னு வர வியாழக்கிழமை அவரே சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி சி.வி. சண்முகம் அவர்கள் உயர்நீதிமன்றத்துல தொடுத்த ஒரு வழக்க வர ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. அது என்ன வழக்கு அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை வச்சு நடத்துற திட்டங்களை இடைக்கால தடை விதிக்கணும், அந்த திட்டங்களுக்கு மக்கள் சார்ந்த ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சி.வி. சண்முகம் அவர்கள் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வரும் சொல்லப்பட்டதை 7ஆம் தேதி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதுக்கு மா. சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னா, அம்மா உப்பு, அம்மா குடிநீர், அம்மா சாலையோர பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாலும் அம்மா அவர்களுடைய பேர்ல தான் ஆரம்பிப்பாங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு திட்டம் ஆரம்பிச்சா கூட அதுவும் அம்மா பேர்ல தான் ஆரம்பிப்பாங்க. அம்மா உப்பு எத்தனை பேருக்கு வித்தாங்கன்னு தெரியல. அந்த சமயத்துல எல்லாமே அம்மா பேர்ல தான் வச்சப்ப யாருமே எந்த ஒரு கேள்வியும் வைக்கலையே. இப்ப உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல எத்தனை பேர் பயன் அடிச்சுட்டு வராங்க, மக்கள் இதுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு பொறாமையில தான் அதிமுக இப்படி ஒரு செயலை பண்றாங்க அப்படின்னு சி.வி. சண்முகம் அவர்களை மறைமுகமாவே தாக்கி பேசியிருந்தாரு மா. சுப்பிரமணியம் அவர்கள். ஆக மொத்தத்துல இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க பேரை முன்னிறுத்தி தான் திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பிரேமலதா அவர்கள் என்ன கருத்து பகிர்ந்திருக்காரு அப்படின்னா, இது மக்கள் பணத்துல, மக்களுடைய வரி பணத்துல ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது, அதனால மக்களுக்கான பொதுவான ஒரு பேர்ல திட்டத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொதுவான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கும், இந்த திட்டத்துக்கான இடைக்கால தடை நீடிக்குமா அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி.